வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க வந்த பாமக நிர்வாகிகள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் பட்டாசு வெடித்து முழக்கமிட்டதால் போலீசார் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரி, வணக்கம். என்ன நடந்தது ஹரி? விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னிய சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய அதிமுக அரசு உத்தரவிட்டது. அதனை தற்போது வரை திமுக அரசு அமுல்படுத்தவில்லை. டெல்லி உச்சநீதிமன்றம் அதனை அமுல்படுத்த வலியுறுத்தி 1700 நாட்கள் ஆகிறது உத்தரவிட்டு. தற்போது வரை அதை அமுல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பாமகவினர் கலந்து கொள்வதற்காக இருசக்கர வாகனம், கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் ஒன்றாக குவிந்து அங்கு பட்டாசு வைத்து டாக்டர் ஐயா வாழ்க, சின்ன ஐயா வாழ்க என்று முழக்கமிட்டனர். அப்பொழுது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சாகுல் அமித் அவர்கள் அங்கு விரைந்து சென்று சாலையில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என கேட்டபோது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அந்த பகுதியில் பாமகவினர் வாகனங்கள் அதிகாரிகள் வந்ததால் அங்கு குவிந்த வண்ணம் போலீசாரை எதிர்த்து காவல்துறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.